இந்த 3 நாளா வெயிலடா எப்பா. உங்கூட்டு வெயில் எங்கூட்டு வெயில் இல்லை, எங்கிட்டு பார்த்தாலும் வெயிலாவே இருக்குது. சரிடா என்னடா இது மண்டையை புலகிறவளுக்கு மண்டை சூடாகி போயிட்டோமே. சரி மண்டை சூடை தணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா பின்னாடி பக்கமா ஏரியில் போயிட்டோம். ஏன்னா ஃப்ரெண்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணியை கலக்கி விட்டு நாஸ்தி பண்ணின்னு இருக்கிறாங்க. சரி அதனால நம்ம பொண்ணா காட்டை சுற்றின்னு பின்னாடி பக்கம் போய் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்புள்ள இட்டு போச்சு. ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலாம்னு இட்டும் போயிட்டு சேத்துல குளிக்க வச்ச கதை தெரியுமா? நம்ம ஓமிக்கிட்ட தான் கேட்கணும். அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வழியெல்லாம் கேட்டிங்கன்னா பக்கா வெட்டும் போப்பலாம் நாங்கள் எதனா ஒரு சொதப்புல இருந்து தான் இருக்கோம். சரின்ட்டு நம்மளும் என்ன பண்ணிட்டோங்க, அப்படியே இதெல்லாம் கைட்டு அப்படியே உள்ளே இறங்கிட்டோம். எண்ணெயை தேய்ச்சிங்க மண்டை சூட தணிக்கிறதுக்கு இப்படி வந்துட்டா தண்ணியை சூடாயிடுச்சிங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்றா அருணே குளிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டே இருந்தோம். சரி அங்கே பார்த்தா வலையிலேருந்து மீன் எடுத்தாங்க. என்ன வேணே மீன் பிடிக்கிறீங்களா, இதோ வந்துட்டேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பட்டை ஜிலேபியா ஒரு 2 ஜிலேபி இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். பாவம் அவருக்கு ஒரு 8 ஜிலேபி தான் மாட்டுச்சு. அவருக்கு இன்னைக்கு மீனுக்கு வறுவலுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு எங்கே இங்கே வரப்போகுது. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலானே வட்டமாமே டுர்ரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா ஃபுல்லாக என்ன இயற்கையாக இருக்குதுங்க. தண்ணி தான் சூடாகுது.